தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தவித தேர்வுமே இல்லாமல் சூப்பரா ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தவித எக்ஸாமினேஷனுமே இல்லாம உங்களை தேர்வு செய்வதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தவித ஃபீஸ்மே, அதாவது கட்டணம் எதுவுமே கிடையாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்கும் வேலை இருக்கும் இல்லையா, அதாவது வந்து கவுண்டர்ல இருந்து டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான வேலை. அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, ஒரு கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான வேலையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் கொடுக்குற வேலையை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க, அதாவது ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே எந்தவித முன் அனுபவம் இல்லாமலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 7/1 அடுத்த வருடம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேரடி பணி நியமனம் அப்படின்றதுனால நீங்கள் அப்ளை செய்கிற பழைய பேருக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் நேரடி பணி நியமனம்னா எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், எப்படி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நேரடி பணி நியமனம் அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த ஜாப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அப்ளை பண்ணுற பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனும் வந்து கிடைச்சிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் 7th பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த அந்த கீழே கொடுத்துருக்க லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 8 பேஜஸில் 7th பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரே பேஜ்லாம் வந்து இருக்குது. தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கிடையாது. நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக உள்ளவாங்க. இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப் ரெக்ரூட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க, யாராலும் அப்ளை பண்ண முடியும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரியும். அப்போ தான் நீங்களும் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரியும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்களோட ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 39 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 39 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது இதில் எவ்வளோ ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத உங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக சொல்லப்போனால் இதில் எந்த விதமான ஜாப் இருக்குது அப்படின்னா இளநிலை உதவியாளர். இந்த ஜாப்க்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. 58,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வெறும் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எப்போதும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்திருக்கு. சீட்டு விற்பனையாளர், நான் சொல்லியிருந்தேன் டிக்கெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிக்கெட் கொடுக்குமே சொல்லியிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர். அதே மாதிரி சத்திரம் காப்பாளர். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த சுகாதார மேஸ்திரியே பார்த்தீங்கன்னா அனைத்து உப நிறுவனங்கள், சுகாதார மேஸ்திரியே பார்த்தீங்கன்னா அனைத்து உப கோயில்கள், பூஜை முறையில் பார்த்தீங்கன்னா உப கோயில்கள், நெக்ஸ்ட்டு காவலில் மலைக்கோயில், காவல் உப கோயில்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான குவாலிஃபிகேஷன் தான். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படி இது கிடையாது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 13 விதமான ஜாப்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது 36,000 சேலரி, 50,000 சேலரி, 36,800 சேலரி, 31,500 சேலரி, நெக்ஸ்ட் 31,500 சேலரி. இதே மாதிரி சேலரி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதிலே வந்து கேட்டகரி வந்து பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான். தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுலர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங், பேச்சுலர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதாவது டிப்ளமேட்டில் எது படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக எது படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் பயோ கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாப் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரி டிப்ளமோ மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து இருக்குது. ஐடிஐ மட்டுமே இல்லாமல் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ 8ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி ஆர் எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் எதில் படிச்சிருந்தாலுமே சரி, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்புகள் கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் 7th பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் உங்களோட பேர், உங்களோட தந்தை இல்லை கணவரோட பேர், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, நிரந்தர முகவரி, உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட உங்கள் ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரி காமனான விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட நாள், அதாவது எந்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட விண்ணப்பத்தரோட கையொப்பம், உங்களோட சிக்னேச்சர், இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படின்றனால இந்த 8 பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 7th + 8 இந்த 7th பேஜில் வந்து இந்த இது இருக்கும். 8th பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்களே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பென் மூலமாக நீங்கள் ரைட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணி எழுதி முடித்த உடனே நீங்கள் போஸ்ட் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஆன்லைன் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. போஸ்ட் அப்படின்றப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் போஸ்ட் மூலமாக எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6th பேஜ் இருக்குல்ல, மொத்தமாக 8 பேஜஸ், அதில் நீங்கள் 6th பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் சேல அலுவலகம் அருள்மிகு அப்படின்னு சொல்லியிருக்கல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் 64601 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணும்போது 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிருக்கக்கூடிய ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலே அவங்கலேருந்து 25 ரூபா ஸ்டாம்ப் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்பை வந்து நீங்கள் மேலே ஒட்டி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 8/1/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஆன்லைன் மூலமாக. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.